பரலோகத்திலிருந்து தேவன் தாமே இறங்கி வந்து மனுஷர்களிடத்திலே வாசமாயிருப்பார் என்ற பெரும் சத்தம் உண்டாயிற்று. இந்த புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தில் 12 வாசல்கள் காணப்பட்டன. வாசல்களின் அருகே 12 தூதர்கள் இருந்தார்கள். அந்த வாசல்களின் மேல் இஸ்ரவேல் சந்ததியாராகிய 12 கோத்திரத்தாருடைய நாமங்களும் எழுதப்பட்டிருந்தன. நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் பதிந்திருந்தன. புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரமானது 12,000 ஸ்தாதி அளவாயிருந்தது. அதன் நீளமும் அகலமும் உயரமும் சமமாயிருந்தது. நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொன்னாயிருந்தது. அதன் மதிலானது 144 முழமாயிருந்தது. அது வச்சிரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது. நகரத்து மதிலின் அஸ்திபாரங்கள் 12 விதமான இரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. 12 வாசல்களும் 12 முத்துக்களாயிருந்தன. அதிலே தேவாலயம் காணப்படவில்லை. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு ஆலயம். நாம் எல்லாரும் நாடுகின்ற பட்டணம் அது, நமது நாதர் இயேசு வீற்றிருக்கும் பட்டணம் அது, நமது நாதர் இயேசு வீற்றிருக்கும் பட்டணம் அது. பட்டணத்தில் வீதியெல்லாம் சுத்த பொன்னாமே, அங்கே பாடுவோரும் ஆடுவோரும் கோடா கோடியே. முத்துமய மாயிலங்கும் பட்டணம் அது, ஜீவநதி ஓடுகின்ற பட்டணம் அது, வெகு சித்திரமுடன் நிலங்கும் பட்டணம் அது. சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம், சீயோன் மணவாளனுடன், சீயோன் மணவாளனுடன். ஆனந்தம் பாடி அன்பரை சேர்ந்து ஆறுதல் அடைந்திடுவோமா. ஆனந்தம் பாடி அன்பரை சேர்ந்து ஆறுதல் அடைந்திடுவோம். அங்கே அலங்கார மகிமை கிரீடங்கள் சூடி அன்னரில் மகிழ்ந்திடுவோம். அங்கே அலங்கார மகிமை கிரீடங்கள் சூடி அன்னரில் மகிழ்ந்திடுவோம். உயரப்பட்டவர் துதித்து பாடுவார் துதியினுடையுடனே. உயரப்பட்டவர் துதித்து பாடுவார் துதியினுடையுடனே. அங்கே உயரமாசியோ உன்னதரோடு கழித்து கவி பாடுவோம். அங்கே உயரமாம் செய்யோ உன்னதரோடு கழித்து கவி பாடுவோம். உள்மூடி நமக்காய் அணிந்த இயேசுவின் திருமுகம் கண்டிடுவோமா. முள்மூடி நமக்காய் அணிந்த இயேசுவின் திருமுகம் கண்டிடுவோம். அங்கே முத்திரையிட்ட சுத்தர்கள் வெண்ணை கைதோராய் துதித்திடுவார்.